ஹாய், என்னோட பேர் Muthu Solaiappan. வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக் பற்றி வந்து பார்க்க போகிறோம். எப்படி நம்ம யூஸ்வலாக வந்து ஒரு ஹோம் லோன் எடுக்கிறோம் இல்லையா, அதுக்கு வந்து ஒரு 25 இயர்ஸ் அந்த மாதிரி நம்ம கட்டிகிட்டு இருக்கோம். லோன் அதாவது இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் பிரின்சிபல் அமௌண்ட் எல்லாம் சேர்த்து இஎம்ஐயாக வந்து கட்டுறோம். இந்த 25 வருஷமாக கட்டுற இஎம்ஐ வந்து எப்படி நம்ம 10 வருஷமாக வந்து கம்மி பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வீடியோ. ஸோ இன்றைக்கி வீடியோவில் என்ன கவர் பண்ண போகிறோன்னா, ஸோ பேசிக்லி வந்து இந்த லோனில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இஎம்ஐயை கட்டையில் எவ்வளோ போர்ஷன் இன்ட்ரெஸ்ட்டுக்கு போகும், எவ்வளோ பர்சன்ட் வந்து பிரின்சிபல் ரீபேமெண்ட்டுக்கு போகும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். அண்ட் இந்த ப்ராசஸ் எப்படி நடக்குது, அண்ட் ஃபைனலாக வந்து அந்த சொல்யூஷன் எப்படி நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த 25 இயர்ஸுங்கிறது 10 இயர்ஸாக வந்து கன்வெர்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு எல்லாமே நம்மளுக்கு தேவை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு லிட்டில் பிட் ஆஃப் டிசிப்ளின் இருந்தால் போதும். நம்மளால் வந்து சின்ன டிசிப்ளின் தான், அதை கரெக்டாக பண்ணிட்டோன்னா இதை வந்து ஈஸியாக வந்து 25லேருந்து 10 வரைக்கும் வந்து கொண்டு வர முடியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம பார்க்குற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா வந்து எக்ஸல் ஷீட்டில் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணால் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் நீங்களும் வந்து இது ஒர்க் அவுட் பண்ணியும் வந்து பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வந்து ஒரு வீடு வாங்கியிருக்கீங்க, ஒரு வீடோ ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கியிருக்கீங்க, அதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 லட்ச ரூபா வந்து லோன் போட்டிருக்கீங்கன்னு வச்சுப்போம். ஸோ இங்கே என்ன அது லோன் அமௌண்ட் வந்து 40 lakhs. அடுத்த லைனில் பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து நான் 8% எடுத்திருக்கேன். ஐ மீன் இட் வெரிஸ், ஒரு 6.5%லேருந்து 8.5% வரைக்கும் இருக்குது. நான் ஆவரேஜாக ஒரு 8% நான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ அதே மாதிரி டென்யூர் வந்து பார்த்தீங்கன்னா 25 இயர்ஸில் நீங்கள் வந்து எடுத்த லோனை வந்து ரீபே பண்ணி முடிக்கிறீங்க அப்படின்னு வச்சுப்போம். ஸோ இதுதான் வந்து நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய விஷயம். இதை பேஸ் பண்ணி பார்த்தா உங்களுக்கு வந்து இஎம்ஐ இருக்கு இல்லையா, இந்த இஎம்ஐ அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 31,000 rupees வந்து மாதம் நீங்கள் கட்டுற மாதிரி உங்களுக்கு வருது. ஸோ இப்போ மாதம் 31,000 rupees கட்டுறீங்க. ஸோ இப்போ நீங்கள் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த லைனில் பாருங்கள், பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ பே பண்ணியிருப்பீங்க, 25 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா 40 lakhs வந்து பே பண்ணியிருப்பீங்க. இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் 25 years கழிச்சு எவ்வளோ பே பண்ணியிருப்பீங்க தெரியுமா, 52 lakhs வந்து நீங்கள் பே பண்ணியிருப்பீங்க. அதாவது வந்து 40 லட்சம் லோன் எடுத்ததுக்கு நீங்கள் வந்து கிட்டத்தட்ட வந்து 52 லட்சம் வந்து நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாகவே வந்து கட்டியிருப்பீங்க இந்த 25 வருஷத்தில். ஸோ இன்ட்ரெஸ்ட்டே வந்து உங்களுக்கு எல்லாத்தையும் வந்து சாப்பிட்டுட்டு போயிடுது. ஸோ இதை நம்ம எப்படி டேக்கிள் பண்ணலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் திங், நம்ம எல்லாருமே என்ன நினச்சிக்கிட்டு இருப்போம் அப்படின்னா, இப்போ யூஸ்வலாக இங்கே நீங்கள் இந்த சார்ட்டில் பாருங்களேன், இந்த எல்லோ கலராக இருக்குல்ல, இதுதான் வந்து நீங்கள் பே பண்ண போகிற, நீங்கள் இது பண்ண போகிற இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் டோட்டலாக 25 இயர்ஸில். இப்போது ஒரு இஎம்ஐ வந்து மந்த்லி இஎம்ஐ என்ன 30,873, அதாவது 31,000 நீங்கள் கட்டுறீங்கன்னா, இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 31,000ல் உங்களுக்கு இந்த 26,000 வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இன்ட்ரெஸ்ட்டுக்கே வந்து போயிடும். பாக்கி இருக்கிற 4,000 தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லோனுக்கு போகும். ஆனால் நம்மளில் நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருப்போம், நம்மளுக்கு வர 30,000த்தில், அதாவது இஎம்ஐ வர 30,000 இஎம்ஐ இருக்குன்னா 15,000 இன்ட்ரெஸ்ட்டுக்கும் 15,000 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லோன் ரீபேமெண்ட்டுக்கும் போயிடும்னு நினச்சிட்டு இருப்போம். பட் தட் இஸ் நாட் ட்ரூ. எப்போவுமே எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் இந்த இன்ட்ரெஸ்ட் தான். இந்த இன்ட்ரெஸ்ட்டை தான் ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணுவோம். அதாவது நீங்கள் உங்களோட டோட்டல் அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் எவ்வளோ, அந்த அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் லோன் அமௌண்ட்டுக்கு உங்களுக்கு அந்த மந்த் ஒரு மாதத்துக்கு என்ன இஎம்ஐ அமௌண்ட், என்ன இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ அதை கால்குலேட் பண்ணிவிட்டு அதுக்கு எவ்வளோ வருதோ அது போக இருக்கிற பேலன்ஸ் அமௌண்ட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா லோனுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து அதை அலோகேட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் இப்போ கீழே பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதமும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 ரூபா 40 ரூபா அப்படியே 50 ரூபா அப்படியே கொஞ்சமாக ஏறிக்கிட்டே போகும். ஸோ தட் மீன்ஸ் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மந்த் நீங்கள் 31,000 கட்டியிருக்கீங்க அப்படின்னா 26,000 கிட்ட வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போயிடுது. பாக்கி இருக்கிற அமௌண்ட் இருக்கு இல்லையா 4,200, இதுதான் வந்து போய் பார்த்திங்கன்னா இங்கே லோன் அமௌண்ட் இருக்கு இல்லையா, இந்த லோன் அமௌண்ட்டில் போய் வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் மந்த்து, அதாவது மந்த் நம்பர் 2 இருக்குது பாருங்கள், இங்கே மந்த் நம்பர் 2 இருக்கு இல்லையா, இந்த மந்த் நம்பர் 2 தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவுட்ஸ்டாண்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா வந்து 40 lakhs மைனஸ் இந்த 4,200 வரும். ஸோ உங்களோட அவுட்ஸ்டாண்டிங் லோன் அமௌண்ட் எவ்வளோ 39,000 இந்த மாதிரி வரும். ஸோ இப்படி போட்டு ஒவ்வொரு மாதமே கால்குலேட் பண்ணி கம்மியாகிட்டே வரும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸ். ஸோ இந்த ப்ராசஸ் படி பார்க்கையில் என்ன ஆகும்னா, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கொஞ்சமாக குறையும். அண்ட் லோனோட அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா லோன் ரீபேமெண்ட் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பிரின்சிபல் அமௌண்ட்டில் போய் வந்து கழிஞ்சிக்கிட்டே வந்து வரும். இதுதான் இது ப்ராசஸ். ஸோ இப்போ நீங்கள் இதை எப்படியே நான் ட்ராக் பண்ணி கீழே போனேன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நம்மளுக்கு வந்து இப்போது கிட்டத்தட்ட வந்து 25 இயர்ஸ்னால் 300 months. இது வந்து லெஃப்ட்டில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் மந்த்ஸ். ஸோ 300 மாதம் ஆகையில் தான் உங்களுக்கு வந்து உங்களோட டோட்டல் லோனை வந்து ரீபே பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போது நம்மளோட சொல்யூஷன் வரும். இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் பே பண்ணிகிட்ருக்கோமே,
52 lakhs வந்து பே பண்ணிட்டு இருக்கோமே, இதை ஏதாவது குறைக்க முடியுமா, இல்லை இதை விட்டுருங்க, நம்மளோட லோன் அமௌண்ட் வந்து எப்படியாவது கம்மி பண்ண முடியுமா, ஐ மீன் ரொம்ப குயிக்காக ரீபே பண்ணி வந்து வெளியே வர முடியுமா இன்ட்ரெஸ்ட்டை அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். ரொம்ப சிம்பிளான விஷயம். இப்போ நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இதை நான் ஹைட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், ஹைட் பண்ணி வச்சுருக்கேன். அதை அன்ஹைட் பண்ணுறேன். இப்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு ஒரு வருஷத்தில் உங்களால் வந்து 12 இஎம்ஐ கட்டுறீங்க. ஒரு மாதத்துக்கு ஒரு இஎம்ஐ எடுத்திங்கன்னா 12 இஎம்ஐ கட்டுறீங்க. உங்களால் ஒரு இஎம்ஐ எக்ஸ்ட்ரா கட்ட முடியும் அப்படின்னா நிறைய வந்து உங்களுக்கு சேஞ்சஸ் வந்து ஏற்படும் இந்த கால்குலேஷனில். ஸோ ஒரு இஎம்ஐ எப்படி கட்டுறது அப்படின்னு பார்க்குறது அப்புறம் பார்ப்போம். இப்போ ஒரு இஎம்ஐ கட்டினா என்ன ஆகும்னு பார்க்குறேன். இப்போ நான் இங்கே 0 இருக்கு இல்லையா, இந்த இடத்துல வந்து நான் இப்போ 1 போடுறேன். 1ன்னு போட்டு இப்போ கொடுக்குறேன். என்ன ஆகுதுன்னு பாருங்கள். நீங்கள் 52 லட்சம் நீங்கள் கட்ட வேண்டிய இஎம்ஐ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 39, அதாவது கிட்டத்தட்ட வந்து 40 lakhsல வந்து நிற்குது. வெறும் வருஷத்துக்கு ஒரு இஎம்ஐ எக்ஸ்ட்ரா கட்டினீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 12 lakhs வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டில் சேவிங்ஸ் ஆகுது. ஸோ இது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? அது மட்டும் இல்லை, இப்போ நான் அப்படியே கீழே போகிறேன். 25 இயர்ஸுக்கு நீங்கள் கட்ட போகிறதில்ல. நீங்கள் ஒரு இஎம்ஐ எக்ஸ்ட்ரா ஒரு வருஷத்துக்கு கட்டினீங்கன்னா எப்போ தெரியுமா முடியும்? கீழே அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டு வரேன். இங்கே ரெட் கலராக வரல, அப்போ தான் அந்த டைம் தான் உங்களுக்கு இந்த லோன் அமௌண்ட் முடிகிற அமௌண்ட் இது. ஸோ 238th மந்த்தே உங்களுக்கு முடிஞ்சிடும். இதுக்கு முன்னாடி என்ன பண்ணீங்க, 300 மாதத்துல தான் முடிச்சிங்க. அதாவது 25 இயர்ஸில் 238னா என்னென்னா 238 டிவைடட் பை 12 போட்டால் 20 வருஷம், 19.8 இருக்குது. 20 வருஷத்தில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட லோனை வந்து நீங்கள் முடிச்சிடலாம். ஸோ ஒரே ஒரு இஎம்ஐ எக்ஸ்ட்ரா கட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து வருஷத்துக்கு ஒரு இஎம்ஐ எக்ஸ்ட்ரா கட்டினீங்கனாலே உங்களுக்கு 25 இயர்ஸ் நீங்கள் கட்டுற இஎம்ஐ அமௌண்ட்டை 20 இயர்ஸ்லேயே வந்து கட்டி உங்களோட லோனை முடிச்சிடலாம். ஓகே, சூப்பரில். பட் ஓகே, நீங்கள் கேட்கலாம், இந்த ஒரு இஎம்ஐ எப்படிங்க எக்ஸ்ட்ரா கட்டுறதுன்னு. ஒரு இஎம்ஐனா ரொம்ப சிம்பிளுங்க. இந்த கால்குலேஷன் படி பார்த்தீங்கன்னா என்ன, 30,000 rupees வருது. ஸோ 30,000 rupeesனு வச்சுக்கோங்களேன். 30,000 rupees 3873 வருது. டிவைடட் பை 12 போடுங்களேன், 2,500 உங்களால் மாதத்துக்கு ஒரு 2,500 எக்ஸ்ட்ராவாக அப்படி இப்படி பிடிச்சி சேர்த்து வச்சிங்கன்னா ஒரு வருஷ கடைசியில் வந்து ஒரு இஎம்ஐக்கு தாங்கும். இல்லை எங்கேயாவது உங்களோட செலவுகளை கம்மி பண்ணி இந்த அமௌண்ட்டை சேர்த்து வைக்கலாம். இல்லை உங்களுக்கு நீங்கள் வேலை பார்க்குற கம்பெனியில் ஒரு மாதம் போனஸ் கொடுப்பாங்க, அந்த அமௌண்ட் எடுத்து இதுக்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணி உங்களால் ஒரு இஎம்ஐ எப்படியாவது எக்ஸ்ட்ரா டிசிப்ளின் மேனரில் கட்டிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வருஷம் முடியலை, அப்போது உங்களுக்கு இந்த பெனிஃபிட் வந்து கிடைக்கும். ஓகே, இப்போ ஒரு இஎம்ஐ போட்டோம். இப்போ நம்ம மேலே வருவோம். இப்போது உங்களால் இப்போ இது வந்து ஒரு ஐடியல் கேஸ். இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு இஎம்ஐக்கு பதில் நீங்கள் 2 இஎம்ஐ கட்டுறீங்க. ஒரு வருஷத்தில் 2 இஎம்ஐ எக்ஸ்ட்ரா இஎம்ஐ கட்டுறீங்க அப்படின்னா என்ன ஆகும்? நீங்கள் வந்து சேர்த்து வைக்கிறீங்க, பணம் சேர்த்து வைக்கிறீங்க, இல்லை உங்களுக்கு ஏதோ மியூச்சுவல் ஃபண்டில் போட்டுறீங்க, அதுலேருந்து ரிட்டர்ன்ஸ் வருது, இல்லை ஏதோ இது ஷேரில் போட்டிருக்கீங்க, ப்ராஃபிட் புக் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதனால உங்களால் வந்து வருஷம் ஏதாவது வந்து நீங்கள் உங்களால் பண்ண முடியும்னா ஒரு 2 இஎம்ஐ நீங்கள் எக்ஸ்ட்ரா கட்டினீங்கன்னா என்ன ஆகும்னு நான் காமிக்கிறேன். 2 இஎம்ஐ கட்டினீங்கன்னா உங்களோட இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் 32 lakhsஆக வந்து குறைஞ்சிருது. 52 lakhsலேருந்து 32 lakhs. 2 இஎம்ஐ மாதத்துக்கு வருஷத்துக்கு எக்ஸ்ட்ரா பே பண்ணோன்னா 20 லட்ச ரூபா நீங்கள் சேவ் பண்ணுறீங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே கீழே ஸ்க்ரால் பண்ணி வருவோம். அந்த ரெட் கலர் லைன் எங்கே இண்டிகேட்டர் வருதுன்னு பார்ப்போம். அந்த ரெட் கலரில் எங்கே வருது? இங்கே வந்துருச்சு பாருங்கள். ஸோ 200 மந்த்ஸில் நீங்கள் வந்து உங்களோட லோனை முடிச்சிருவீங்க 2 இஎம்ஐ கட்டினீங்கன்னா. ஸோ 200னா என்ன, 200 டிவைட் பை 12, 16 to 17 இயர்ஸில் நீங்கள் டோட்டலாக முடிச்சலாம். கிட்டத்தட்ட 10 வருஷம் நீங்கள் இஎம்ஐ கட்டாமல் ஃப்ரீயாக வந்து இருக்கலாம் இந்த மெத்தடில் போனீங்கன்னா. ஓகே, சில பேர் நீங்கள் சொல்லலாம், இல்லை 2 இஎம்ஐலாம் கட்டுறது கஷ்டம், ஒரு இஎம்ஐ வேணால் கட்டலாம், 2 இஎம்ஐ கட்டுறது கஷ்டம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ரைட், சரி, உங்களுக்கு அந்த மெத்தட் விட்டுருவோம். இப்போ அது 0 ஆக்கிடலாம். பழையபடி 52 lakhs வந்துருச்சு, சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், வேறு விதமாக இன்னொரு அப்ரோச் யூஸ் பண்ணுவோம், வேறு ஸ்ட்ராட்டஜி. அதாவது வருஷத்துக்கு நீங்கள் ஒரு 5% உங்களோட இஎம்ஐ அமௌண்ட்லேருந்து எக்ஸஸாக நீங்கள் கட்டுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. எவ்ரி இயர் உங்களோட இஎம்ஐ அமௌண்ட் இருக்குல்ல, இப்போ 30,873 இருக்குது. நான் இப்போது இங்கே போய் என்ன பண்ணுறேன், ஹைக் இஎம்ஐ பை எவ்ரி இயர் பை 5% நீங்கள் போட்டால் என்ன ஆகும்னா, இப்போவும் பாருங்கள் 29 lakhs பே பண்ணுவீங்க இன்ட்ரெஸ்ட்டில். அப்போது நீங்கள் எவ்வளோ கட்டியிருப்பீங்க, 52 lakhs இருந்தது, இப்போது 29 lakhs ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 22 lakhs நீங்கள் வந்து பணத்தை வந்து இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை சேவ் பண்ணுறீங்க. அது மட்டும் இல்லை, கீழே ஸ்க்ரால் பண்ணி பார்ப்போம். ஸோ அந்த 5%ங்கிறது என்னென்னா, இப்போது பாருங்கள் 10 மாதம் 12 மாதம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதே இஎம்ஐ அமௌண்ட் இருக்கும். இங்கே
30,873. இப்போ பாருங்கள் 13th மந்த் பாருங்கள் அப்படியே 32,400. அது வெறும் அந்த 5% வந்து எஸ்கலேட் ஆகிருக்கும். அது அப்படியே அந்த வருஷம் ஃபுல்லாக அந்த மாதிரி வரும். நெக்ஸ்ட்டு தேர்ட் இயர் பார்த்தா இன்னொரு அந்த 32,000லேருந்து ஒரு 5% எக்ஸ்ட்ரா 34,000 வந்துச்சு. அப்புறம் அகைன் அடுத்த வருஷம் இப்படியே வந்து so on and so forth இப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்படி பண்ணையில் என்ன ஆகும்னா 5% நீங்கள் கட்டையில் 22 lakhs வந்து நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டில் சேவ் பண்ணுறீங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள், நீங்கள் 164 monthsல நீங்கள் உங்களோட இஎம்ஐ ஃபுல்லாக பே பண்ணி முடிச்சிருவீங்க. ஸோ 164 monthsனா 164 divided by 12, அதாவது கிட்டத்தட்ட 13லேருந்து 14 வருஷத்தில் நீங்கள் மொத்தமாக வந்து நீங்கள் முடிச்சிடலாம். சூப்பரில் வெறும் 5%. அண்ட் இந்த 5% எப்படி உங்களால் கட்ட முடியும்னு நீங்கள் கேட்கலாம். ரொம்ப ஈஸிங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி இயர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்க்ரிமெண்ட் நீங்கள் வேலை பார்க்குற ஆஃபீஸில் கொடுப்பாங்க. அண்ட் பேர் மினிமம் 8லேருந்து 12% வந்து ஆவரேஜாக வந்து நீங்கள் ஒரு நார்மலான பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 8லேருந்து 12% இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். சரிங்களா? நீங்கள் ரொம்ப ஓவர் பர்ஃபார்மர்லாம் நான் அப்படிலாம் எடுத்துக்கல. ஒரு ஆவரேஜ் பர்ஃபார்மராக இருக்கீங்க, நார்மல் பர்ஃபார்மராக இருக்கீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு ஒரு 8 to 10% கொடுப்பாங்க. அந்த கொடுக்குற இன்க்ரிமெண்ட்டில் 5% தான் நீங்கள் இதில் கட்ட போகிறீங்க. ஸோ இட் இஸ் டூவபிள், கண்டிப்பாக டூவபிள். ஓகேங்களா? ஓகே. ஸோ அப்படி தான் வந்து இந்த 5% கட்டலாம். இப்போ திருப்பி மேலே போவோம். இப்போ 5% பதில் வெறும் 10%, அதாவது 5% பதில் 10%, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட்டு. அந்த 1500 மாதம் எக்ஸ்ட்ரா கட்டுறதுக்கு பதில் ஒரு 3000 எக்ஸ்ட்ரா கட்டினேன்னு வச்சுக்கோங்க. என்ன ஆகும்னா 10% கொஞ்சம் அழுத்தி பிடிச்சி அந்த 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 இயரில் கொஞ்சம் மேனேஜ் பண்ணிங்க, நம்மளோட செலவுகளை கொஞ்சம் கட்டுப்படுத்துகிறீங்க. ஒரு மாதமும் வந்து 3000 எக்ஸ்ட்ரா எடுத்து வைக்கிற மாதிரி உங்கள் செலவுகளை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். மேஜிக் பாருங்கள். 10% நீங்கள் வந்து இஎம்ஐ எக்ஸ்ட்ரா கட்டினீங்க, எவ்ரி இயர் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் கட்டுற இன்ட்ரெஸ்ட் வந்து பாருங்கள், இங்கே பாருங்கள் 23,33,000, அதாவது கிட்டத்தட்ட ரஃபாக 23 lakhs தான் வந்து கட்டுறீங்க. அப்படியே வந்து 52 lakhs இருந்தது, இப்போ 23 வந்துச்சு. ஆல்மோஸ்ட் அதாவது என்ன சொல்கிறது, பாதிக்கும் கம்மியாக வந்து வந்துச்சு. எவ்வளோ உங்களுக்கு 15 ஆல்மோஸ்ட் 30 lakhs 29-30 lakhs வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டில் நீங்கள் சேவ் பண்ணுறீங்க. அது மட்டும் இல்லை, எப்போ நீங்கள் இந்த இன்ட்ரெஸ்ட்டை இந்த இதை கட்டி முடிக்கிறீங்கன்னு பார்ப்போம். லோனை இந்த 10% நீங்கள் கட்டியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 126, அதாவது 125 monthsல நீங்கள் முடிக்கிறீங்க. 125னா என்ன? 125 divided by 12, 10.4, அதாவது என்னென்னா 10 வருஷம் 5 மாதம். 120 monthsனால் 10 வருஷம், 125 monthsனால் 10 வருஷம் 5 மாதத்தில் நீங்கள் மொத்த இதையும் வந்து முடிச்சிடலாம். இதுதான் வந்து சீக்ரெட் கோட். ஸோ உங்களோட ப்ரீபேமெண்ட்டை வந்து உங்களால் வந்து இஎம்ஐ வந்து 10% எக்ஸ்ட்ரா உங்களால் கட்ட முடிஞ்சது அப்படின்னா ஈஸியாக வந்து 10 வருஷத்தில் உங்கள் லோனை டோட்டலாக முடிச்சுட்டு இன்ட்ரெஸ்ட் ரொம்ப கம்மியாக பே பண்ணி வெளியே வந்துடலாம். ரொம்ப ஈஸி. பட் நீங்கள் கேட்கலாம், இது ஓகே, பட் ஆனால் 10% கொஞ்சம் கஷ்டம், அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, வேறு ஏதாவது ஈஸியான மெத்தட் சொல்லுங்கன்னா ஓகே, 10 இயர்ஸில் கட்ட வேணாம், நான் இன்னும் கொஞ்சம் ஈஸியான மெத்தட் சொல்கிறேன், வேறு என்ன பண்ணலான்னு பார்ப்போம். இப்போது ஈஸியான மெத்தட் என்னன்னு சொல்கிறேன். நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணோம், வருஷத்துக்கு ஏதாவது ஒரு போனஸ் ஏதோ ஒன்று வருது, அதனால ஒரு இஎம்ஐ எக்ஸ்ட்ரா கட்ட முடியும்னு சொல்கிறோம். ஸோ 1ன்னு போடுறோம். ஒரு வருஷத்துக்கு ஒரு இஎம்ஐ மட்டும் எக்ஸ்ட்ரா கட்டுறோம். வருஷத்தில் 5%, ஏன்னா எப்படி இருந்தாலும் இன்க்ரிமெண்ட் இருக்கும் போது இன்ஃப்ளேஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. ஸோ 5% நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து இஎம்ஐ வந்து கட்டுறீங்க அப்படின்னா என்ன ஆகுதுன்னு பாருங்கள். இப்போது 10 years நம்ம பார்த்தோம்ல, இப்போ வந்து எவ்வளோ நாளில் அதாவது நீங்கள் வந்து 26 lakhs தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறீங்க. அதாவது 52 lakhs minus 26 எவ்வளோ வருது பாருங்கள். 52 minus 26, அதாவது 26 lakhs தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை எக்ஸாக்டாக ஹாஃப், அதாவது நீங்கள் 52 lakhs கட்ட வேண்டிய இடத்துல வெறும் 26 தான் வந்து கட்டுறீங்க. அப்படியே பாதி குறைஞ்சிருச்சு. ஸோ 25 yearsல நீங்கள் கட்ட வேண்டிய லோனை எவ்வளோ நாளில் கட்டி முடிப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரால் பண்ணுவோம். இங்கே பாருங்கள், 150 monthsல முடிப்பீங்க. 150னா என்ன? 150 divided by 12, 12.5 years. 25 yearsல கட்ட வேண்டியது 52 lakhs, 12.5 yearsல நீங்கள் கட்ட வேண்டியது வெறும் வந்து 26 lakhs தான் இன்ட்ரெஸ்ட். அண்ட் 12.5 yearsல நீங்கள் மொத்தமாக முடிச்சு வரலாம். அண்ட் திஸ் இஸ் வெரி டூவபிள். 10 yearsல கட்டுறது கண்டிப்பாக முடியும். பட் ஒரு சிலருக்கு வந்து ப்ராக்டிக்கலாக டிஃபிகல்ட்டிஸ் இருக்குன்னா அட்லீஸ்ட் 12.5 yearsல முடிக்கலாம் இல்லையா? உங்களுக்கு பாதி பர்டன் கம்மியாகிடுச்சு. 12.5 yearsல முடிச்சுட்டு நீங்கள் ஈஸியாக வெளியே வந்துட்டு நெக்ஸ்ட் டார்கெட் நீங்கள் செட் பண்ணலாம், இல்லை அப்படியே ஃப்ரீயாக விட்டுடலாம் நீங்கள். ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் இது பண்ணணும். சரி, ஓகே. இப்போ நீங்கள் கேட்கலாம், இது வெறும் 40 lakhsக்கு தானே நீங்கள் சொல்கிறீங்க, நான் வந்து 80 lakhsக்கு நான் வந்து எடுக்கிறேன், இல்லை 1 crore எடுக்கிறேன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்கலாம். ஒன்றுமே ஆகாது, இதே தான். இப்போ என்னன்னு பாருங்கள், இதே பாருங்கள், 40 lakhs வந்து 80 lakhs நான் மாற்றுறேன் பாருங்கள். 40 lakhs வந்து 4க்கு பதில் 8 போடுறேன்.
80 lakhs நான் மாற்றுறேன். அதே இன்ட்ரெஸ்ட் ரேட் தான், அதே டென்யூர் தான், அதே 1 இயர் வருஷத்துக்கு வந்து ஒரு இஎம்ஐ எக்ஸ்ட்ரா, அதே 5% ஹைக்கு கொடுக்குறேன் எவ்ரி இயரு. பாருங்கள் என்ன வருதுன்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள் சேம் 150 months. இட் டசன்ட் மேட்டர் வெதர் நம்ம வந்து என்ன சொல்கிறது, என்ன லோன் அமௌண்ட்டை வேணாலும் இருக்கலாம், சரிங்களா? ஸோ ஆனால் வந்து ஒரு இஎம்ஐ எக்ஸ்ட்ரா, ஒரு மாதம் இஎம்ஐ எக்ஸ்ட்ராவும் 5% எக்ஸ்ட்ரா பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகுது, உங்களுக்கு வந்து யூ கெட் 12.5 yearsல நீங்கள் முடிச்சிடலாம். இட் டசன்ட் மேட்டர் 80 lakhs 1 crore என்ன வேணாலும் போடுங்க, ஈஸியாக வந்து இப்படி முடிச்சிடலாம். ஸோ திஸ் இஸ் த சீக்ரெட் கீ. உங்களால் முடியும்னா 10% மட்டும் இஎம்ஐ எக்ஸ்ட்ரா கட்டி பாருங்கள். இல்லை உங்களால் இன்னும் இப்போ நம்ம சொன்ன மேக்ஸிமம் இது பார்த்தோம் இல்லையா, 2 இஎம்ஐ எக்ஸ்ட்ரா கட்டுறீங்க, 10% பண்ணுறீங்க இஎம்ஐ அப்படின்னா அப்போ என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இதான் இருக்கிறதுலே சூப்பர் கேஸ், அதாவது இருக்கிறதுலே வந்து எக்ஸ்ட்ரீம் கேஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். 2 இஎம்ஐ வருஷத்துக்கு கட்டுறீங்க அப்படின்னா என்ன ஆகுது, இங்கே பாருங்கள் 112 monthsலேயே முடிச்சுறீங்க. 112னா என்ன, 112 டிவைட் பை 12 9 years. இது கொஞ்சம் ஸ்ட்ரெயின் எடுக்கும், பட் 9 yearsல வந்து முடிக்கலாம். நம்ம எதுக்கு அவ்வளோ ஸ்ட்ரெயின்லாம் எடுக்க தேவையில்ல. உங்களுக்கு வந்து இருந்துச்சுன்னா பண்ணுங்கள். இல்லை இந்த டிசிப்ளின் மேனரில் இந்த மாதிரி வருஷத்துக்கு ஒரே ஒரு இஎம்ஐ எக்ஸ்ட்ராவும் வருஷம் 5% எக்ஸ்ட்ரா இஎம்ஐ நான் பே பண்ணுறேன்னு சொல்லி நீங்கள் உங்கள் பேங்கர்கிட்ட போய் நீங்கள் நான் வருஷம் என்னோட இஎம்ஐ இதை வந்து கொஞ்சம் ப்ரீபேமெண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக நான் பண்ணணும்னு நினைக்கிறேன், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பண்ணணும்னு நினைக்கிறேன், இப்படி நீங்கள் உட்காந்து பேசி நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக யூ கேன் கம் அவுட் ஆஃப் திஸ் வெரி வெரி ஈஸிலி. அண்ட் இது வந்து ரொம்ப ஈஸியாக நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை, அதனால தான் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் வீடியோ கிரெடிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நான் வந்து இன்னொருத்தவங்க கிட்டேருந்து கற்றுருக்கேன். அது வந்து இன்னொரு வாரிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர்கிட்டேருந்து நான் கற்றுக்கிட்டேன். அதை கற்றுக்கினதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ நான் யாரோட இதுக்காக நான் கிரெடிட் எடுக்க விரும்பலை. ஒர்க்கிங் ஷீட் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு இன்கேஸ் தேவை அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் இந்த உங்களுக்கு வேணும்னு சொல்லுங்கள். இல்லாட்டி என்னோட மெயில் ஐடி இருக்குது, நீங்கள் மெயில் ஐடிக்கு நீங்கள் மெயில் அனுப்பிச்சு ரிக்வெஸ்ட் கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு இந்த ஒர்க் ஷீட்டை உங்களுக்கு நான் மெயிலில் அனுப்பி விடுவேன். ஸோ ஹோப் யூ லைக் த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.